ரொம்ப தேவையா போய் எதையும் புரிய மாட்டேங்கிறானே. அங்கங்க கேட்டு போறானே, அங்கங்க கேட்டு போறானே. ஏன்டா டேய் போய் என்னடா வரணும்? வரணுமா? கருப்பு வரணும். ஆனா மத்தலாம் என்ன அகடத்துக்கு விட மாட்டானே. என்ன இடுப்பு பேச்சு டேய், இடுப்பு பேச்சு இடுப்பு முடிஞ்சு போயிடாத படவா. டேய் என்னடா கேஸ்ட்? கேஸ்டா? செக்ஸ் படம் கேஸ்ட். என்ன உண்மை சொல்ல மாட்டேங்கிறானே. என்ன ஆளுங்கன்னு கேக்குறேன். என்னடா ஆளு? நான் தான் ஆளியில தரேன். அப்படின்னா என்னது? ஆதி திராவிடர். ஓ பரப்பாய் பரப்பாய். ஆற மண்டையில அடிச்சு கல்லு அடிச்சு வராதே 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 ஓடுறா. சரி நான் வரல. வீட்டுல இடியர்கிட்ட ஓடாதடா. ஓடி பையா கொஞ்சம் மூக்கு படி ஓடாதடா. கொஞ்சம் மூக்கு படி ஒட்டுறாதா. போட மாட்டேன் கூட. ஏன் மூக்கு படி போட்டாக்கணுமா? ஓ சளி புடிச்சிக்கிச்சு கூடாதா? ஏதோ நான் ஆச்சாரி மேல் ஜாதி நீ கீழ் ஜாதி. ஆமா அதனால கிட்ட தொட்டுட்டா எனக்கு தீட்டு. ஆமா அதனால தான் சொல்றேன் விழு எச்சரிக்கை. ஆமா இழுச்சாது பையன் இல்லையோ தொடாத வராதா. குறாடே கேட்டு ஓடா கிட்ட ஓடா. அட குடாதா. தொடாத வாங்க. தொட்டாதா தொட்டுறாதா தொட்டுறாதா. சரிப்பா ஏன் தொட்டுப்பா? அது எச்செல்லாம் மேல தீங்க எரிஞ்சிச்சு. எந்த கையை தொட்டேன்? எச்சியெல்லாம் மேல இருந்துச்சுடா. எந்த கையை தொட்டேன்? விரல தொட்டுட்டா. கொண்டாந்து விரல வச்சு ஏது கொண்டு போல தெரியுதா? எந்த கை தொட்டதுனால தீட்டாயி போச்சு. போடா போடாந்தாண்டா போடா டே நாசம் நாசமா போ நாயே. உன்னை தொட்டு எனக்கு தீட்டாயி போச்சு. வரையாடா உன்னை தொட்டு எனக்கு தீட்டாயி நான் மேல் சாதி. நான் தான் மேல் சாதி. நீ கீழ் சாதி. உங்க வீட்டுல பணம் முழுந்தா நாங்க தான். நான் மேல் சாதி அவன் கீழ் சாதி. நான் தொட்டா அவனுக்கு தீட்டான். தலை பெரட்டில போடுறான். உன்னை தொட்டு எனக்கு தீட்டாயி போச்சு. என்ன தொட்டு? உன்னை தொட்டு எனக்கு தீட்டாயி போச்சு. எப்படா? ஆமா நான் தான் மேல் சாதி. எப்படா? நான் தான் மேல் சாதி. நான் ஒத்துக்க மாட்டேன். குழலு அது எப்படி? நான் இல்ல மேல் சாதி. அதனால நீ என்ன பண்ணானுங்கிற? ஏய் ஹீட் ஆயிடுது. இந்த தீட்டக்கல் எங்கடா போகணும்? ஆத்துக்கு போகணும். குளிச்சு நீர் ஆடணும். ஆத்துக்கு போகணும். யார தொட்டு பாமே தொட்டா போவோம். அங்க தாங்க இது விஷயமே. எங்க போகணும்? ஆத்துக்கு போய் தண்ணி அடிக்கிற. அதுவும் ஒரு கணக்கு. நான் போய் ஒகேனக்கல்ல குளிப்போம். நீ குளிக்கிற? நான் வந்து கர்நாடகால போய் குளிப்பேன். என் தண்ணி வாங்கிட்டு தான் வந்தேன். நான் குளிக்கிற தண்ணி நீ குளிக்கணும். அது நான் குளிச்சுட்டு ஊத்தா உன் தண்ணி எண்ணிக்கிட்டு வந்தேன். அது தீட்டலையோ? ஆமா நான் நீ குளிச்சினா நான் மேலே ஏறி நான் மூத்திர விடுவேன். நான் வேட்டூர்ல குளிக்கலாம்னு. வேட்டூர் இல்லையா? ஆமா அப்ப நான் ஒகேனக்கல் போயிருவேன். ஊடாம்பட்டி வந்துரு. டேய் நாசமா போயிராதா. நான் உன்னோடே தான் அகடத்துக்கு விட மாட்டாரா? வருவேன். மாப்பலாம். ஆனா கட்டல. நான் மேலதான் குளிக்கணும், நீ கீழே தான் குளிக்கணும். ரெண்டு உன்னுடைய தண்ணி என்னுக்கு வரக்கூடாது. என்னுடைய தண்ணி வந்தாலும் உனக்கு பரவாயில்ல. நான் மேல் சாதி, நீ கீழ் சாதி பையன். எச்சரிக்கை. புறப்படு. என்ன வருது தெரியலையே.
ஆச்சாரி கையோட குளிக்க போறான் அண்ணி கட்டா கெட்ட தேவடியா ரொம்ப தேவடியா எவ்வளவு எச்சரிக்கை பண்றது வந்தான் இந்த கீழ்த்தாது பையன் அடங்க மாட்டேங்கானே ஆச்சாரியார ஆத்துல கும்மி கும்மி தண்ணி அள்ளி ஊத்திக்கிட்டுல ஆமா ஒரு ரெண்டு முதுகு மேல ஒண்ணு குட்டுட்டான் அது மூடு குட்டிச்சாரா போட்டோம் அடி பண்ணிட்டாரு பரவாயில்லையா? அவன் கேள்விச்சாரு மேல் சாதியா நானு? இந்த பூணூலுக்கு மதிப்பு கொடுக்கறதில்ல அதுதானே கடவுளா இப்படி பண்ணி புடிய சண்டாளா ஏய் வளர்ந்தவனே வேண்டா வேணாம் அநியாயம் பண்ணாதா அழிஞ்சு போயிருவா சரி டேய் கோத்ரா நீ ஏன்டா இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கற உன்னோட நாசமா போவ ஏண்டா சரி அடுத்தது டேய் ஒரு வழியா குளிச்சு நீராடியாச்சு அது ஒரு பக்கம் இருந்தாலும் கீழ்சாதி பையன் நீ தொட்டுட்ட ஆத்தோட போயிடுச்சு தீட்டலாம் அதானே உண்மை நெக்ஸ்ட் என்ன வேணும்னா கோயிலு தண்ணி சாமிக்கு முன்னாடி வழக்கம் போல ஆவடியார் கோயிலுக்கு பூசணம் பண்ணுமுண்டா புறப்படு கோயிலுக்கு தான் அண்ணாடா ஆச்சாரி புறவட வழி நடந்தேன் அடிவதா கோயிலுக்கு தான் அண்ணாடா ஆச்சாரி புறவட போற வந்து போறதா வண்டி கட்டா ஆச்சாரி புறவட போறேன்டா வண்டி கட்டா அவளைய கோயிலுக்கு ஆச்சாரி அவளோட வழி நடந்து வண்டி கட்டா நாசிக்க போல தீனி கொண்டு ஆச்சாரி சீக்கிரமா போற கொண்டு போறேன்டா வண்டி கட்டா கோயிலா சீசியா வெளியே வெளியே கழிஞ்சிருக்குது காலில் பிசு பிசுன்னு ஒட்டுது ஒரே இடம் பாக்கலையே பிசு பிசுன்னு காலெல்லாம் ஒட்டுது அசிசி ஆயிடுதே ஆயிடுச்சு என்னடா பறந்துருக்கோம் என்ன நடந்திருக்கோம் என்னவா இருக்கும் மேலே ஏறி பாரு மேலையா ஏண்டா நான் தாங்குனா நீ முடி ஓடி விட ஆச்சாரி கொடுமையா அவருக்கு வேறா மேல பேரு பாக்குறேன் ஓடோடி என்ன ஒரு நெஞ்செழுத்து ஆச்சாரிப்பா என்னது குஞ்சு குஞ்சு இருக்குது என்ன குஞ்சு குஞ்சு கிழவன் குஞ்சு கரட ஆவடியார் குஞ்சு என்னடா நிறம் அது அது பாதி நேரம் வெள்ளை நேரம் பாதி நேரம் செந்நிறம் அடி ஆவடியா ஆவடியார் குஞ்சு ஆனா என் ஆவடியா கோயில் அசிங்கம் பண்ண குஞ்ச ஒரு குஞ்சு எடுத்து பழனி பட்டணம் 16 வீதிக்கும் தோரணம் கட்டுற அறுத்து ஓ கண்டார ஓட்டு குஞ்சா கழுவோட குஞ்சா அறுத்து 16 வரைக்கும் தோரணமா கட்டணும் 16 வீதியிலும் தோரணமா தொங்கணும் இப்போ ஒரு குஞ்சா இருக்கிற மாதிரி அறுத்து கருங்குஞ்சா அது வேண்டாம் அறுத்து போட்டேன் ஏய் அடுத்த குஞ்சு இன்னும் ஒரு குஞ்சுக்குது நம்ம ஆவடையார் கோயிலுக்கு முன்னாடி அறுத்து நிறைஞ்சியமா தொங்குற மாதிரி கட்டிவிடு ஆவடியார் குஞ்சு இந்த குஞ்சு இது இந்த கருப்பு அது கெருட்டு குஞ்சு கட்டியாச்சா கட்டியாச்சு இப்ப நம்ம தேங்காய் பழம் கற்பூரம் எடுத்துருவோம் நல்லா எடுத்துக்கலாம் பூசை பண்ணலாம் மோசம் பண்ணலாமா கொட்டிக்கார குஞ்சா இருக்கிறது ஆச்சாரி பிச்சனை உடைத்து வைத்து என்ன வண்டி கட்டா கத்தூர தீபம் கொண்டு ஆச்சாரி நான் கடத்த போச செய்தேன் ஆவடையார் கோயிலுக்கு வந்து ஆச்சாரி நான் திருப்பவன போட்ட செய்தேன் வண்டி கட்டா
என்ன பழம் குறையுது இனிமே அறல் வர மாட்டேங்குது. அரகரா அரகரா அரகரோ ஓ சாணி அரகரா அரகரா ஓ சாணி சாணியா ஏய் ஓய் சாமிடா கடவுளே சாணி ஏய் என்ன வந்திருக்கிற யார நக்க வந்த ஏய் யார ஓம்ப வந்த ஏய் நான் சாமி காளியா கோயில் பூசாரி ஓ சாமி பழனியில பேண்டவன் பழனி ஆண்டவன் சரி யாருக்கு நான் பாரு நான் சாமிங்கிறது உண்மையானா 4 புள்ளி அடிக்கிறேன் பாக்குறியா புள்ளியா புள்ளா படிக்கிறியா புள்ளி அடிக்கிறியா புள்ளி அடிக்கிறேன் சரி யாருக்கு சாமி சொல்ல வந்துக்கிறப்பா டேய் உனக்கு வாக்கு சொல்லல ஏன் சொல்லல குழலுக்காரனுக்கு வாக்கு சொல்லல என்ன காரணம் மத்தாளக்காரன் விஜய் பையனுக்கு வாக்கு சொல்லல ஓ இன்னைக்கு தனத்துல மத்த ஆளக்கார விஜயனுக்கு ஆமா சரி நாங்க ஓரம் கட்டிக்கிறேன் விஜயா அட என் குழந்தை என் குழந்தை நீ என் குழந்தை என் குழந்தை போடாதீங்க அட என் குழந்தை என் குழந்தை நீ என் குழந்தை என் குழந்தை ஆமா சாமி வண்டியில வரும்போது ஸ்பீடு பிரேக்ல விழுந்து போயிட்டேன். என்ன ஸ்பீடு பிரேக்ல விழுந்து போயிட்டேன். ஏய் என் குழந்தை சரி சாமி அட கோயாளே அதான் சாமிய ஏய் அட வடக்கேக்க விழிச்சனா வடக்கேக்க விழிச்சனா வண்ணாலியா காலியா வாண்டோய் ஆமா சாமி ஆமா வண்ணாலியா காலி அவரானா இல்லையா அண்ணா போய் ஏகாலி ஆகாத என்ன பண்ணுவோம் செருப்பு சாமி டேய் சாமிடா சரி சாமி அண்ணா ஏகாலியா தான் வரான் ஆக்கன கொடுத்துருவேன் இல்ல சரி அட கிழக்கேக்க விழிச்சனா கிழக்கேக்க விழிச்சனா சரி சாமி சாமி கிளவியும் பாச்சியா அவ்வாடா ஆமா சாமி விஜயா கிளவி பாச்சியா வர பாட்டியா போல மாட்டாளா டேய் எப்படி அடி சாமியா டேய் அட தெக்கேக்க விழிச்சனா தெக்கேக்க விழிச்சனா எவடியாலும் தாசியா அவ்வாடா சாமி அப்படி வெச்சது பார்த்த மாதிரி சொல்லு சாமி. உண்டடா உண்ட நல்ல நல்லடா கண்டது கண்ட மாதிரி சொல்ற கண்டார ஒளி ஏய் அட மேக்கேக்க விழிச்சனா மேக்கேக்க விழிச்சனா மேஞ்சாடு புடக்க போடும் ஏன் சாமி மயிரே போடும். ஏடா மயிருக்கீங்கற ஆடு என்னத்தான் புல்லு தின்னாலும் புடக்கத்தான போடுது சத்தமா சொல்லி போடு சாமி டேய் பக்தி என்ன தெரியல டேய் சாமிடா அட மோயாளே அட என்ன அட அரியம் கருத்து இருக்கும் அரிச்சு மாவு வெளுத்து இருக்கும் அரைச்சா மாவு பண்ண வெளுத்தா இருக்கும் அரியும் கருப்பா இருந்தாலும் அரைச்சா வெளுக்குது வெளுத்துதான் வெளுக்கும். அதிக சக்தியினால் சத்தியலாம் தான் வெளுக்குது ஆமா சாமி நீ களிய கிண்டி வச்சு கருவாட்டி சாறு காய்ச்சி பதார்த்தம் நல்லா தாங்குது மக்காளுக்கு புண்டை பெரு தொண்டை பெருசா இருந்தா நீ தொட்டு தொட்டு முழுங்குனா நல்லா இருக்குண்டா என் குழந்தை அது யார கேட்டு போகுது ஏய். பாட்டு போயிடும் உனக்கு நன்மை உண்டு தீமை உண்டு நடு வீட்டுல ஓட்டை உண்டு இருக்கு சாமி ஓட்டையில ஒழுகுதா ஒழுகுது ஒழுகுதா நீ ஓலை போட்டு மேஞ்சா நான் ஒழுவாம காத்துக்கிறேன்டா என் குழந்தை யாரு கஷ்டப்பட்டு பணம் சேர்த்தி ஓலை வெட்டி மேயறது கண்டார ஓடி சாமி நீ காக்கைய ஒழுவாத சாமிடா சரி சாமி சரி. ஏய் இங்க பாரு இங்க வாடா ஏன் சாமி ரொம்ப நாள் இல்லாம என் சன்னதிக்கு மொபஞ்சு ஓமன மாதிரி வந்து அந்த மாதிரி வந்து சொல்லு வந்திருக்கிறிய ஆமா என்ன கவலை சாமி ஆத்தா கட்டி சொல்றா ஆத்தா தீர்த்து வைக்கிறேன் சரி சாமி சரி சாமி நானும் 3 கல்யாணம் பண்ணேன். 3 கல்யாணம் ஆமா சரி ஒரே பொண்டாட்டி கூட புழு பூச்சி இல்ல. புழு பூச்சி இருந்தா மருந்து வாங்கி அடி குழந்தைல சாமி. குழந்தை ஆமா அதனால தான் சாமி உன்னை பார்க்க வந்துச்சு. குழந்தையா கொடுக்கணும் நான் குடுக்கறேன்டா குடிச்சாமி ஏய் குடி நான் குடுக்கறேன் யாருக்கு புள்ள வர வாங்க வந்திருக்கிறேன் சாமி பெரிய பொண்டாட்டி குடிச்சாமி அதுக்கு தான் லட்சமா செலவு பண்ணேன். முத பொண்டாட்டி ஆமா ஊரறிய பந்தல் போட்டு பச்சை பந்தல் போட்டு பல பேத்த கூப்பிட்டு கத்திரிக்கை அடிச்சு லாகோலமா கல்யாணம் பண்ணது பெரிய பொண்டாட்டி ஆமா ஆமா அதுக்கே கொடு அவளுக்கு கொடுக்க முடியாது ஏன் சாமி புண்டை சுருக்குன்னு வந்து போச்சு சரி சாமி 2வது பொண்டாட்டிக்கு 2வது பொண்டாட்டிக்கு கொடுக்க முடியாது ஏன்? கருப்பு போய் சுருங்கி போச்சு எப்படி இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கீங்க சாமி சரி 3வது கேரளா குட்டி அரியா போல 16 வயசு அது கொடுப்பாங்க அவளுக்கு நான் கொடுக்க
ஆயால நம்புடா. சரி சாமி சரி இல்லன்னா உனக்கு காசு எனக்கு 1 ரூபா வேணும். சரி 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 பரவாயில்ல, காசு நல்ல எனக்கு 10 பைசா நான் அந்த சாமி பரவாயில்ல சாமி சாமி எல்லாத்தையும் தான் நம்ம கூப்பிடணும். ஆமா உனக்கு காசு 10 காசு எனக்கு வேணும். சாமி எனக்கு வந்து பொருள் தான் கொடுக்கணும். செலவு செலவு தம்பா ஏதோ 100 ரூபா 50 ரூபாய்க்குள்ள முடிஞ்சு போயிடும். என்ன தெரியுமா செலவு என்ன வேணும்? சாமி? டேய் 25 கிலோ அரிசி சிப்பங்குது இல்ல, ஆமா பொன்னி அரிசி ஒரு 50 சிப்பம். கடைக்கு கேரள ஆறு தண்ணி வருது இல்ல, அதுல அடிச்சுட்டு வந்துருக்க மாட்டேங்குது சும்மா. டேய் ஏன் சாமி? உள்ள கொடுக்கணுமா கொடுக்க கூடாதா? கொடுங்க சாமி. 50 சிப்பம் வேணும். சரி சாமி. அது இல்லாம நல்லா பருப்பு, நல்லா அரைச்ச பருப்பா எடப்பாடியில போய் மில்லிலேயே துவரமா ரேஷன்ல கொடுக்கறது வாங்க கூடாது. நல்லா அரைச்ச பருப்பா போய் எடப்பாடி மில்லுல வாங்கிட்டு அது எத்தனை? அது ஒரு 10 சிப்பம். கடைக்கிட வைக்கிறியா? டேய் பிள்ளை குடுக்கணும்டா. சரி சரி குடு குடு. நல்லா அப்படியே போய் நல்லா எடப்பாடியில சுத்தமா ஆட்டின எண்ணெய், என்ன குழம்பு குத்துற கடல கொட்டை எண்ணெய். டேய் ரேஷன் ஊத்துற பாம் ஆயில் வாங்க கூடாது. சுத்தமா செக்குல ஆட்டின எண்ணெய் ஆக்கணும். அது எவ்வளவு தெரியுமா? கம்மியா ஒரு 50 லிட்டர். கம்மியா? கம்மியா காசு 1 ரூபா வேணாம். காசு வேணாம். 1 பைசா உனக்கு காசு. இதெல்லாம் சும்மாவா வருது இதெல்லாம்? எடப்பாடியில எடப்பாடி மார்க்கெட்ல போய் நல்லா மார்க்கெட் அப்படி காலங்காத்தால போய் செவ்வாழை பழம் ஒரு 3 தாரு. டப்பால எத்தனை வேணும்? ஆமா சரி, அப்பதான் போல கொடுக்க முடியும். ஆமா நல்லா மட்டை ஒரு தேங்காயா ஒரு 75 தேங்காய். என்னாட்டத்துக்கா? என்னாட்டத்துக்குலடா, அப்பனா தான் பிள்ளை தம்பா இறங்கும். உச்சி ஆடுறத அப்படியே வந்தீங்கன்னா எடப்பாடியில பெரிய மெடிக்கல் ஒண்ணு இருக்கும், குமரன் மெடிக்கல். சரி 2 செட்டு மாத்திரை வாங்கி. என்ன தலைவலி மாத்திரையா? வாயா கூதி மாத்திரை அது மாத்திரை வயாகரா மாத்திரை. எதுக்கு? அத்தாண்டா பிள்ளை கொடுக்க முடியும். சரி சரி அப்புறம் என்ன வேணும்? என்ன இது? அப்படியே வந்தீங்கன்னா பன்னிக்கறி ஒரு 3 கிலோ எடுத்து. அது முன்னோடைய இடும்பனுக்கு. சரி சரி அது நித்துக்க மாட்டேன். நான் திங்க மாட்டேன். நல்லா 11 மணிக்கு ஒன்னையும் என்னையும் உன் பொண்டாட்டியும் உள்ள விட்டுட்டு நீ வெளியே வந்துடணும். ஏன் நானு என்ன தெய்வ குத்தமாயி போயிடும். எப்படி வர பூஜாரிகள் அப்படித்தான் பண்றாங்க. ஆமா தெய்வ பாக்கணும்னு ஆசையா இருந்தா அந்த சாவி திருவுற ஹோட்டல்ல பாத்து. சரி சரி. சாவி திருவுற பொருளும் கொடுத்துட்டு அந்த ஹோட்டல்ல பாக்கணுமா? ஆமா, பொண்டாட்டி கட்டம் பொண்டாட்டி விட்டுட்டு ஆமா ஹோட்டல்ல பாத்துக்கிட்டீங்கன்னா விடியாலும் உன் பொண்டாட்டி 4 மணிக்கு கர்றான்னு கத்துவா. எண்ணி 10வது மாசத்துல 12 ஆண்டவன் உனக்கு பிள்ளையா பரப்பா பூடி வார்த்தை. எந்திரி யா எந்திரா. ஏன்டா எங்க அண்ணன் வர இருப்பாரு. யா எந்திரி வா சாமி. யா ஏது ஏது மேலே ஏறு. யா யா ஏந்திரா. நாரு நீயா நீ அண்ணனாவது. ஏண்டா அண்ணன் முண்டாட்டிக்கு உள்ள தெரியா? இங்க எங்க வாடா தம்பி சாமியாரான்னு தெரியல. புண்டின கிளாஸ் போட முடியும். சரி. தனக்கழகு ஏதோ வந்திருக்கிற, என்ன காரணம்? யாரு நீ? நான் ஜென்ம வேலக்கூடிய பாண்டியராஜனுடைய சேவகன். எங்க மகாராஜனுடைய சேவகர்? ஆமா. சரி, என்ன காரணம்? எங்க பாண்டிய மகாராஜனுக்கு 7 பெண் ஜாதி. சரி. 7 பெண் ஜாதியில இளைய பெண் ஜாதி கோபில தேவி. ஓஹோ. அந்த அம்மாவுடைய கால் சிலம்பு அச்சுட்டு ஆணி விட்டு போச்சு. நகர் பவனி வராங்க, ஊர் பவனி. அதனால வீதி மரபணம் வரணும். ஆமா, இத சரி பண்ணி அது விரைவில் வாங்கிட்டு கட்டல. ஓ, இது அச்சுட்டு ஆணிட்டு போச்சு. ஆமா, வெங்காயம் வச்சு கொடுங்க, வேலை செய்து கொடுங்க. ஆமா அப்படிங்கிற வார்த்தை. சரி, செஞ்சு தாரான். சரி, கிளம்பு, நான் பின்னாடி வரேன். சீக்கிரமா இல்லைன்னா என் உயிர் தாங்காது. எனக்கு வேலை வந்தது பெரிய பெரிய சீக்கிரம் பண்ணிட்டு வா. அப்பா சொல்லல, நீண்ட நாளா வேலை கிடைக்கல. நம்ம மகாராஜாவுடைய கோபலிங்க அம்மானுடைய சிலம்பு சரியான பணம் கிடைக்கும். என் குடும்பத்தை கூப்பிட்டு பாக்கண்ணே. ஏ பையா பொன்னரசா, வாடாங்க. வாடா, நல்ல காரியம். பையா பொன்னரசா வர்ற அப்பன் கூப்பிட்டு வாயில அப்படியே இருக்க வந்துட்டியா? ஏப்பா யா புத்திசாலி பேண்டா. என்ன கூப்பிட்ட? என்ன காரணம்? கோபலிங்க அம்மானுடைய கால் சிலம்பு அச்சுட்டு ஆணி புட்டி போச்சான். பாரு,
வேலை செய்துக்கு கொடுக்கணும். அப்ப நான் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறேன். ஏய், நம்ம திருட்டு புத்தியே வச்சுக்கிற பத்தியா யா அது வேணா ஆராய்ச்சி கொண்டு போடு வரோம். ஆக்கணும் வந்துரும். அதனால அதனால பட்டையிடு. பட்டறியா பட்டற பாம்பு பூந்துச்சுன்னு பிரிச்சு போட்டுறேன். நீ எதுக்குடா பிறந்த சாவாத யா துருத்திடுறா. துருத்தி செத்து போயிட்டா. எந்த துருத்தி சொல்ற? ஓமலூர் துருத்தி பையா வேலை செய்யற துருத்திடுறா. காத்தடிக்கணும். போன வாரம் பார்த்து செத்து போயிட்டான்னு காத்தடிக்கணும்டா. காத்தடிக்கிற துருத்தி வேலை பொருளா? எதுக்குடா நீ பிறந்த ஞாபகத்துல விடு நாசாரிக்கு போட்டு வடுவா. சரி வா எடுத்துடா துருத்தியா. வருது வருது. துருத்தியத்தான் எடுத்தா அத்தாடி துரிதமா வேலை செய்தா வண்டி கட்டா. அம்மா சாலம்ப உனக்கான வேலை செய்தா வண்டி கட்டா. வேலை ஒரு வேலையா வெங்காயம் வச்சாச்சு பாரு. நல்லா வச்சிருந்தானு அப்பா புதுசு மாதிரியே இருக்குதுப்பா. இதனால அடிப்படை தெரியுதா? ஒண்ணுமே இல்லப்பா. எப்பேற்பட்ட ஆச்சாரி ஆமா பத்தியா? அதுதான் சரி அம்மாவை மாட்ட காதெடுத்து வாங்கணுங்கிறாங்க. அதுக்கு நம்ம குலத்தை நம்மளே கேவலப்படுத்தி எப்படி? ஆமா நீ யார் ஒருத்தர் பிறந்த? நான் அம்மா ஒருத்தர் போறேன். சரி ஆனா மகனே பொன்னரசா இது அவரை பந்து மேல வச்சுட்டா காயிட்டோம். அவரை பந்து மேல அவரை பந்தல் மேலே இது வச்சுட்டு வரதா வச்சுட்டு வா. எனக்கு ஆய் வருது. கொஞ்சம் சொல்றேன் ஆய் வருதுன்னு கேட்டு போயா. தும்ப தேவடியா பையன் இவனு அப்படி சொல்லிட்டான். ஆய் வருதுன்ட்டான். மகன் கிட்ட சொல்லியாச்சு. மனைவி கூப்பிட்டுதான் ஒரு வார்த்தை சொல்லிப்பாங்க. ஏ புள்ள அந்தாமல இந்த காய் கிழமை கோபடி அம்மாளுது வேலை செஞ்சாச்சு. நம்ம அவரை பத்து மேல வச்சுட்டா காயிட்டோம். அவன் எங்கேயும் ஒண்ணு கூட்டுக்கிட்டு. அப்படியா? வாடி வாடி சீக்கிரம் வாடி புள்ள புள்ள அந்தாமல என்ன தண்ணி ஊத்துற வாடி வாடி. என்னடி வந்துச்சு உனக்கு நோக்காடு? போகட்டா அந்தமா வந்து அண்ணன் முடிஞ்சாது. எவ்வளவு காலம் சாப்பிட கூடாது. பால் அடுப்பு மேல பாலகம் அடி மேல பாலை பாப்பனா உன் பையனை பாப்பனா சோறு அடுப்பு மேல நீ கொடுத்து கொண்டவன் என் மடி மேல இருக்கிறான். பையனை பாப்பா என்ன பொழுது கூப்பிட்டு இருக்கிறேன். அவசரத்தை பிரச்சனை கூப்பிடுறாங்க. எவ்வளவு ஒரு வேகமாந்தி வீட்டுல வேலையால கொண்டாடிக்கணும். வீட்டுல வேலையாட வேலை ஒரு அவசரம் பிரச்சனை ஒரு பாதுகாப்பு. வீட்டுல வேலையாட வேலை கூட அடிய என்ன கூப்பிட்டேன் என்னத்துக்கு வந்தப்ப என்னத்துக்கு கூப்பிட்டா என்ன விஷயம்? கோபடி ஏமாலோட கால் சொல்லும்ப. சரி வெங்காரம் வச்சாச்சு வேலை செய்தாச்சு. இது காயினுமா காயினுமா காய கூடாதா? காயினும் தான். அதனால நம்ம அவரை பந்து மேல வச்சாட்டிப்பலாம். பரவாயில்லையா? நியாயமாகுதா? செலவு நீ வாங்கிட்டு என்கிட்ட ஒப்படைச்ச நீ வெச்சா வையி எக்கன போயா பரவா. வீட்டுல வேலை இருக்குது போயிட்டு வரேன். மறுபடியும் கூப்பிட்டு இருந்த மாப்பிளைய அவளைத்தான் நீ போயிட்டு வர வீட்டுல வேலை இருக்குது.
எப்படா பொண்டாட்டி ஆ? சரி மகன் கட்ட சொன்னா காதுக்காக மாதிரி சொல்றா மகன் கட்ட சொன்னா மனைவி கிட்ட சொன்னா அது மத்தியம் தானே வைக்கிறது உத்தமம் உத்தமம் அதனால இந்த கால் சிலம்பை நானே வச்சு வந்துடுறேன் மகன் கிட்ட சொன்னா மத்தியானம் மனைவி கிட்ட சொன்னா மத்துவம் தானே வைக்கிறது உத்தமம் 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 அதுதானே உண்மை நானே வச்சுட்டோம் பார்க்கலாம் காய்க்கும் இதோ அறிவியர்கள் சபையோர்களே ஆச்சாரி ஆகப்பட்டவர் அந்த சிலம்ப வெங்கார வைத்து அவரை பந்தவாள வைத்திருக்கிறார். ஆனா நடந்தது என்ன நடந்தது என்றால் என்ன நடந்தது ஆச்சாரி ஆகப்பட்டவர் நாள்தோறும் தினந்தோறும் ஆவடியார் கோயிலுக்கு பூஜை செல்வது வழக்கம். அப்படி பூஜை செய்யும் போது அன்றைய தினம் போய் பார்க்கும் போது அந்த ஆவடியார் கோயிலு அசுத்தமா இருந்துச்சு. ஆவடியார் கோயிலு அசுத்தமா இருந்துச்சு. பார்த்தார் ஆச்சாரி, என்னப்பா இது ஆவடியார் கோயில் அசுத்தமா இருக்குது என்று மேலே ஏறி பார்க்க பொன்னரசனை பார்க்க சொல்லும் போது மேல ஆவடியார் குஞ்சு கருடன் குஞ்சு அந்த கருடன் குஞ்சு தான் இந்த கோயில் அசுத்தப்படுதுன்னு சொல்லி ஒரு குஞ்சு என்ன பண்றாரு 10 வீதிக்கும் நல்லா கீத்தா போட்டு 10 பட்டணத்துக்கு தோரணமா போட்டு ஒரு குஞ்ச இன்னொரு குஞ்ச ஆவடியார் கோயிலை சுத்தி அறுத்து போட்டுட்டாரு. 2 குஞ்ச கொன்னுட்டாரு. அந்த குஞ்ச கொன்னுட்டாரா அந்த குஞ்சுகளுக்கு இறை தேடி சென்ற தாய்களுக்கு அந்த குழந்தைங்களுக்கு இறை எடுத்துக்கிட்டு விளாண்டு அந்த தாய் கழுவு வந்து பார்த்தா பிள்ளைங்க செத்து கிடக்குது. இல்ல பிள்ளைங்க செத்து கிடக்குது. அப்ப அந்த கருடனை ஆவடியார் பார்த்து கேக்குது, ஆவடியாரு என் குழந்தைய கொண்ட கொடுப்பாவி யாரு, என் மக்களை கொண்ட மனப்பாவி யாரு அப்படின்னு ஆவடியார் பார்த்து கேட்க ஆவடியார் சொல்றாரு, உன் மக்களை கொண்ட மனப்பாவி நானும் இல்ல, உன் குழந்தைய கொண்ட கொடுப்பாவி நானும் இல்ல, உன் குழந்தைய கொண்டது ஆச்சாரி அப்படின்னு சொன்ன உடனே ஆச்சாரிய பழி எடுத்து செல்றது கழுகு. அப்ப ஆவடியார் சொல்றாரு, நீ ஒரு பறவை, நீ ஆச்சாரிய பழி எடுக்க முடியாது. அப்படி பழி எடுக்கணும் என்றால் நான் செய்யறேன். அதாவது தென்மதுரை ஆண்டு வரக்கூடிய அதாவது மதுரை மன்னனோட மனைவி 7 மனைவிக்கு இளைய மனைவி கோபிலிங்கத்தோட சிலம்பு அச்சி விட்டு ஆணி விட்டு பூமி மேல வந்து விழுவோம். அதை வெங்கார வைக்கிறதுக்கு சேவகன் மூலியமா ஆசாரி கிட்ட கொண்டு கொடுப்பாங்க. அவனும் சரி செஞ்சு அவரை பந்து மேல வைப்பான். அந்த சிலம்பை எடுத்து கொண்டு போய் 7 கடலுக்கு அந்தாண்டு திருப்பாறு கடல்ல போட்டு ஆசாரி பழியில மாட்டிக்குவாங்க. அதே போல வட்டப்பட்டு இருந்த கழுகு ஆசாரி வச்ச உடனே அந்த சிலம்பை எடுத்துக்கிட்டு கொண்டு போய் 7 கடலுக்கு அந்தாண்ட திருப்பாறு கடல் போடு விதம் கால